Hello everyone, praise be to God. Welcome to Speak Lord. Hello everyone, praise be to God. இன்னைக்கு நம்ம ஆப்ரஹாம் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஆப்ரஹாம் ஸ்டோரி ரொம்ப பெரிய ஸ்டோரின்றதால இன்றைக்கும் கம்மிங் வீக்ஸ்லேயும் நம்ம பார்ட்டாக பார்க்கலாம். ஆபிரகாம் கதையில் அடுத்த பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆரம்பத்துலேயே ஒரு போர் நடக்குது. இந்த அதிகாரத்தில் நிறைய ராஜாக்களோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கதை சுருக்கத்துக்காக இந்த ராஜாக்கள் பேரெல்லாம் சொல்லலை, முக்கியமான பாயிண்டர்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ராஜாக்களோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா 14ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்போது இந்த போரானது சித்தீம் பள்ளத்தாக்கில் இந்த போர் நடக்குது. இந்த போரில் ஒரு பக்கம் 5 ராஜாக்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் 4 ராஜாக்கள் இருக்காங்க. இந்த 5 ராஜாக்களும் சேர்ந்து இந்த 4 ராஜாக்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. அப்போது இந்த 5 ராஜாக்கள் சைடில் 2 ராஜாக்கள் ஒரு சோதோமோட ராஜாவும் இன்னொரு ராஜா கொமரோட ராஜாவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த 5 ராஜாக்களில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் போர் நடக்கும்போது இந்த சோதோமும் கொமரோட ராஜாக்கள் தோக்கடிக்கப்படுறாங்க. தோக்கடிக்கப்பட்ட உடனே இந்த மீதி ராஜாக்களும் அந்த எனிமீஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த சோதோம் குமரோட பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் கொண்டு போகப்படுறாங்க. அந்த மனிதர்களில் லோத் அங்கே தான் இருக்கார் இல்லையா, அவரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார். லோத்துனிடத்தில் இருந்த ஒரு மனிதன் தப்பி ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி லோத்துக்கு நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் தன்னுடன் இருக்கிற வேலையாட்கள் அனைவற்றையும் கூட்டி போயிட்டு மொத்தம் 318 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்தில் அவர்களும் வேலையாட்களும் பிரிந்து அவர்களை முறியடித்தார்கள். லோத்தை பிடித்து கொண்டு போனார்கள், அவர்களை தொடர்ந்து பிடித்து முறியடித்தார்கள். தமஸ்கோவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி எல்லாவற்றையும் சகல பொருட்களையும் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வந்தார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு அவனுக்கு எதிரே போகிறாரு. அப்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிதேசேதுக்கு அப்பமும் திராட்சமும் கொண்டு அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறாரு. உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை என்கிட்ட கொடுத்துருங்க, பொருட்களை நீர் எடுத்து கொண்டு போக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆபிரகாம் சோதோவின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் ஐஸ்வரனாக இருக்கிறேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியாகிலும் உமக்கு உண்டாவன யாதென்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இந்த வாலிபர் என்னுடனே வந்த வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாரு.